தமிழக அரசியல் வட்டாரங்களை அதிர வைக்கும் ஒரு மெகா பிரேக்கிங் நியூஸ். சமீபத்தில் நடந்த தாவேக அமைச்சரவை கூட்டத்தில் தன்னுடைய அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் விஜய் மிக கடுமையான எச்சரிக்கைகளையும் கரார் உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார். ஊழல் புகாரில் சிக்கினால் அடுத்த நிமிடம் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்றும், பள்ளிகளுக்கு சென்று ரீல்ஸ் போடக்கூடாது என்றும் முகத்திற்கு நேராகவே டோஸ் விட்டுள்ளார். கோட்டை வட்டாரத்தை அதிர வைத்துள்ள இந்த எச்சரிக்கையின் முழு பின்னணியையும் பார்க்கலாம். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் இருக்கும். தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கப்படும் என்று மட்டும் நினைத்து அமைச்சரவை கூட்டத்திற்கு வந்திருந்த அமைச்சர்களுக்கு தெரியாது முதலமைச்சர் கொதித்து எழப்போகிறார் என. வழக்கமான சம்பிரதாய நடைமுறைகள் முடிந்ததும் அமைச்சர்களை சிறிது நேரம் ஏறிட்டு பார்த்தவர் பொறிந்து தள்ளிவிட்டார் என்கிறார்கள். அதன் பிறகு நடந்ததெல்லாம் ஜனநாயகன் படத்தில் நான் ஆணையிட்டால் பாட்டு பாடிக்கொண்டே சாட்டையை சுழற்றுவது போல ஒரு காட்சி வருமே, அதை விட தெரியும். அமைச்சர்களை விட மக்களே தனக்கு முக்கியம் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் விஜய் இந்த 5 ஆண்டுகளுக்காக மட்டும் தான் வரவில்லை என்றும், மக்கள் தன்னை நம்பி தேர்வு செய்திருப்பதால் அவர்களுக்காகவே பணியாற்றவே வந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தான் எப்படி இருக்கிறேனோ அதையே மற்றவர்களும் பின்பற்ற வேண்டும் என்றும், மேடையில் பேசுவதோடு நின்று விடாமல் சொல்ல அளவில் எதுவும் இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அதிகாரப்பூர்வமாக மக்களுக்கு தேவையானவற்றை அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமல் செய்து கொடுப்பதை அமைச்சர் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கட்டளையிட்டுள்ள அவர், நமது அரசு ஒரு கிளீன் கவர்மெண்டாக இருக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக வலியுறுத்தி இருக்கிறார். அமைச்சரவை கூட்டத்தின் போது குறிப்பிட்ட சில அமைச்சர்களை குறிவைத்து முதலமைச்சர் விஜய் மிகவும் காட்டமாக பேசியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. எனது தலைமையிலான தாவேக அரசு முற்றிலும் வெளிப்படைத்தன்மை கொண்டதாக லஞ்சமற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதில் அமைச்சர் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அவர் கராராக கூறியுள்ளார். தவறு செய்பவர்களில் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று நான் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டேன். உடனடி நடவடிக்கை பாயும் என்று எச்சரித்ததோடு, ஊழல் புகாரில் சிக்கினால் எந்தவித விசாரணையுமின்றி உடனடியாக அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்படும் என்று நேரடியாகவே சாட்டையை சுழற்றியிருக்கிறார் முதலமைச்சர். அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் கடுமையான விவாதங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு ஆய்வு என்ற பெயரில் அமைச்சர்கள் தேவையின்றி செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவிட அரண்டு போனாராம் அமைச்சர் கீர்த்தனா. மேலும் தொடர்ந்தவர், ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கு சென்று அங்கிருக்கும் அன்றாட செயல்பாடுகளுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என்றும், முக்கியமாக பள்ளிகளுக்கு சென்று அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுவது போன்ற விளம்பர செயல்களில் இனிமேல் ஈடுபடவே கூடாது என்றும் மிக கடுமையான எச்சரிக்கை விடுக்க, சீனியர் அமைச்சர்களான ஆனந்த், ஆதவ் தொடங்கி ராஜ்மோகன், ரமேஷ், லோகேஷ் என எந்த அமைச்சர் முகத்திலும் அருள் இல்லையாம். ஏற்கனவே திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் தாவேக அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் தன் சொந்த கட்சி அமைச்சர்களும் தடம் மாறிவிடக் கூடாது என்பதில் முதலமைச்சர் விஜய் கராராக இருக்கிறார். ஆனால் அமைச்சர்கள் அதற்கு பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்ற கோபம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. அதுதான் இந்த கூட்டத்தில் அவரிடமிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து அமைச்சர்களும் செயல்பட வேண்டும்.